சாந்தகுமார், இன்னொரு முக்கியமானது, இந்த கோல்டுங்கிறது வந்து நிறைய பரிசுகள் தான். திருமணம், காது குத்துவது, மற்றபடி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் வந்து அந்த பரிசாக மோதிரம் போடுவது, வளையல் போடுவது, செயின் கொடுப்பது, இது போன்ற பரிசு பொருட்களாக தங்க நகை கொடுப்பது வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகம், சிறிய சிறிய அளவில். இப்போ ஒன்றுக்கும் பில் கொடுத்து தான் அந்த பரிசு பொருளை கொடுக்கணுமா சார்? அந்த சிறிய ஒரு மோதிரம் போடுறதா இருந்தாலும், ஒரு பிரேஸ்லெட் போடுறதா இருந்தாலும், ஒரு வளையல் பரிசாக கொடுக்கறதாக இருந்தாலும் வந்து அனைத்துக்கும் இந்த பரிசாக கொடுக்கறது கூட அது நம்மளுடைய நகை தான் என்பதற்கு சான்று அப்படிங்கிறது அந்த பில் இருக்கணுங்காங்க. அந்த பில்லோட அது கொடுப்பது ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா பரிசு பொருட்கள்? இல்லை, அதுதான் இப்போ இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு வர்ற ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆமாம், பரிசு பொருள் கொடுக்குறோன்னா அவங்க பில்லு கொடுக்கணும் அப்படின்றது இது வரைக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லும்படி வரும் காலத்தில் அதுக்கும் கூட ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய அதன் மீது எப்பயுமே எந்த ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டை வந்து நம்ம முழுக்க இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறப்ப நம்மள்ட்ட இருக்க அந்நிய செலாவணி வெளியே போகுது. இதை குறைக்கணுன்ற பட்சத்தில் தான் அவங்களுடைய எண்ணமே இருக்குமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அதிகபட்சமான இறக்குமதி வரியெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ குறைச்சிட்டாங்க, அது வேற விஷயம். 15% அதிகபட்சமாக போட்டு இது வரைக்கும் தங்கத்தின் வரலாறுலேயே இந்தியாவில் இல்லாத அளவுக்கு 15% போட்டு கடைசியாக இப்போ 9% குறைச்சி 6% இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதே டைமில் சில சிக்கல் மக்களுக்கு சிக்கல் இல்லாத விஷயமா பார்த்து செய்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அதில் உறுத்தலாக இருக்கு. ஒன்று, அந்த நகையை 12 மாதங்களுக்குள்ள மீட்டணும் அப்படின்றத காலக்கெடுவை நீட்டணும், 24 months கொண்டு வரணும். இல்லைன்னா அவர் முறையா வட்டியை கரெக்டா செலுத்துறாரு அப்படின்னா அது தாராளமா அது வந்து எவ்வளவு நாள் வேணா அவர் வச்சுக்கலாம். மாதம் வட்டியை செலுத்துறாரு, நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எளிமைப்படுத்தணும். அது கொண்டு வந்தா மக்களுக்கு ஒரு அதான் அது எளிமைப்படுத்தணும். அப்படி வந்தா நல்ல விஷயம் தான். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விட்டுட்டோம். தூய்மை தன்மையை அறிஞ்சு பேங்க்லயே அப்ப என்ன பண்றாங்க, இனிமேல் அதனோட எடை, அதனோட நிறம், அதனோட தரம் ஆகியவற்றுக்கான அந்த புகைப்பட சான்றுகளை சமர்ப்பிக்கணுங்கிறாங்க. இது எப்படிதான் சமர்ப்பிக்க முடியும்? ஒரு அடகு வைக்க போறவரு அதனோட நிறம் வந்து எப்படி இருக்கு, ஒவ்வொரு நகைக்கடையிலும் ஒரு கலர் இருக்கு, அதனோட தரம் எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ரைசர் ஒரு தரம் சொல்றாரு, வாங்குறவங்களுக்கு ஒரு தரம், ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இந்த நகைக்கடையில இந்த தரம் இருக்குன்னு. இன்னொன்னு அதனோட புகைப்படங்கள், அந்த வடிவத்தின் புகைப்படங்கள், அதையும் இந்த 3ஐயும் சேர்த்து சமர்ப்பிக்கணுங்கிறாங்க. இது எப்படி அந்த சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. பேங்க்ல அவங்களே பார்த்துக்கிடுவாங்களா, நம்மள்ட்ட நகை உரிமையாளர் தான் நிறத்தையும் தரத்தையும் முடிவு பண்ண முடியுமா சார்? இப்போதைக்கு கொண்டு வர்றது பேங்க்லயே பார்த்துப்பாங்க. அவங்களே பரிசோதனை பண்ணி அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அது என்ன வடிவத்தில் இருக்கு என்னென்ன செக் பண்ணி நம்மள்ட்டையும் ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு அவங்களும் சைன் பண்ணிட்டு தான் அதை வரணும் அப்படின்றது இது. அதனால அதை ஒன்று மக்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, அது பேங்க்லயே பார்த்துப்பாங்க. சரி, நிறைவா ஒரு கேள்வி சார். தங்க நகை அந்த பயன்பாட்டில் வந்து இத்தனை கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வரக்கூடிய நிலையில் இது வந்து அந்த நகை வாடிக்கையாளர்கள் நகையை பயன்படுத்துபவர்களுக்கு இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அது தொடர்பான அந்த கருத்து கேட்புக்கான படிவங்களும் இப்பொழுது ரிசர்வ் வங்கியிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு பொதுமக்களுக்கும் வந்து வழங்கப்படுது. நகை வணிகர்களுக்கும் இது தொடர்பான கருத்து கேட்பு நடைமுறைகள் வந்து செயலாக்கத்தில் இருந்த போதிலும் இந்த விதிமுறைகள் எல்லாம் அதற்கு முன்பாகவே அமலுக்கு வந்தது போல தான் இன்று வங்கிகள் வந்து இந்த சான்றுகளை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் வந்து பழைய நகைகளை வைத்திருப்பவர்கள் அனைவரும் இப்பொழுது நகைக்கடைகளுக்கு போய் இந்த சான்றுகளை வாங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த விதிமுறைகளால் வந்து உண்மையிலே இந்த மோசடிகளை அல்லது இந்த கடத்தல் தங்க மோசடி இதெல்லாம் குறையும் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, மோசடிகளை குறைக்கணுன்றது தான் அவங்களுடைய எய்ம். எப்படி தங்க கடத்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா மோசடி நடக்குது. எப்படின்னா நிறைய மாதிரி நகைகளை மாற்றுறாங்க, சில கூட்டுறவு வங்கிகள் நகைகளை மாத்திடுறாங்கன்றதுனால பல புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற நடைமுறைகளை தடுக்கணும் நினைக்கிறீங்களா? ஓரளவு தடுக்கணும் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 90% தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அதுல பணிபுரியும் ஆட்களே இன்னொரு ஆட்களை செட் பண்ணி நகையை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து ரினியூவல் பண்ணி 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 2 வருஷம் 3 வருஷம் ரினியூவல் ஆயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அதை வந்து பிடிப்படுறாங்க. இது வந்து போலி நகைகளை அடமானம் வச்சிருக்காங்க. அப்போ இது யார் பொறுப்பாவாங்க? இந்த ப்ரொலாங் பண்ணி 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 ஒரு 50 லட்சத்தை ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுல பணிபுரியறவரோ இல்லை இன்னொருத்தர் கூட்டா சேர்ந்து இதை வருஷம் ஒண்ணுக்கு 5 லட்சம் வீதம் வட்டியை கட்டிக்கிட்டே வராரு. 10%னா வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா, 2 வருஷம் 3 வருஷம் கட்டிடுறாரு. மீதி 35 லட்சம் ரூபாயை சுருட்டிட்டு போயிட்டாருன்னா அப்போ அது வந்து பெரிய நஷ்டம் தானே. இது மாதிரி அங்கங்க நடந்ததுனாலையும் இனி நடக்காம இருக்கணும்ன்றனாலையும் இது ஒரு முக்கிய குறிக்கோள் அவங்க கொண்டு வந்திருக்கு இந்த சட்டம். ஆனா அது மக்களை பாதிக்கும்ன்ற தான் நம்ம அதை கொஞ்சம் கவலைப்பட வேணும். அதுக்காக சில திருத்தங்கள் வேணும், அதை எளிமையாக்கணும். அப்போ மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து.